ஆப்ஷன் கமெண்ட் பாக்ஸ் வேறு மாதிரி இருக்குது, நார்மலாக இல்லை. ஓ, ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. எதையாவது புதுசாக யோசித்து லைவ் போடுறீங்க. லைக் போடும் ஆப்ஷன் இல்லை. லைக் போடுற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ஜிஆர். எப்பயும் போல தான் நார்மலாக போடுங்க. மேலே ஸ்க்ரீனில் டபுள் டச் வந்து பண்ணுங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்தது ஃபஸ்ட்டு வந்தோடனே இது இருக்கே, லைக் இருக்கே. மொபைல் அப்படியே மேலே தான் எப்பயும் போல வந்து டபுள் டச் பண்ணுங்கள் பார்க்கலாம். அது மாதிரி தான் இருக்கும். உங்கள் ஃபோனை இல்லாட்டா இந்த மாதிரி வச்சு போடுங்க, படுக்க வச்ச மாதிரி. வீடியோ இருக்கும்ல, அது மாதிரி. இப்போ தெரியுதா? இப்போ இருக்கே. லைக் போடுறது இல்லை சிஸ்டர். டபுள் டச் பண்ணால் லைக் விழுகலையா? வேறு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? ஆனால் லைக் 2 லைக் வந்திருக்கே. உங்களுக்கு லைக் ஆப்ஷன் வந்து காட்டலை? கர்ப்பம் சிஸ்டர், லைக் ஆப்ஷன் வந்து காட்டலையா? டபுள் டச் பண்ணால் வீடியோ ஃபார்வேர்ட் பண்ணுற மாதிரி தான் காட்டுது. ஃபார்வேர்ட் பண்ணுற மாதிரியா? லைக் ஆப்ஷன் இல்லை, பழைய மாதிரி. ஓ, அந்த 3 புள்ளி இருக்கும் பாருங்களேன். 3 புள்ளி இருக்கா? உங்களுக்கு எப்படி ஸ்க்ரீன் காட்டுது? லைக் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷன் போய் தான் லைவ் கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓ, டிஸ்கிரிப்ஷன் போய் தான் வந்து லைவ் பண்ணுற மாதிரி இருக்கா? டிஸ்கிரிப்ஷன் போய் தான் லைவ் கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. சாதாரண யூடியூப்பில் போடுற மாதிரி தான் இருக்கலை. ஓ, சாதாரண யூடியூப் வீடியோவில் லைக் போடுற மாதிரி தான் இருக்குது. லைவில் போடுற லைக் இதில் இல்லை. தியானத்து ஏன் இந்த முயற்சி? ஆமாம், யூடியூப்பில் வந்துட்டு இது மாதிரி லைவ் வந்து போட சொல்கிறாங்க கணேசன் பிரதர். வேறு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா?